Right. Yes. Good evening, everyone. Recorded. This call is now having notes taken by me. Okay. So, uh, see, I'm not gonna- என் பேர் சித்ரா, Chitra Ramesh, and we have Kannan also. We both are from Sayur. We are, you know, we teach and we do everything. We have more volunteers. அவங்களாம் வரல இன்னைக்கு. Anyways, so we'll start today, and thank you all for coming. கியூரியஸாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எதுக்கு இந்த கிளாஸ் என்ன ஏது அதுக்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி என்கரேஜ் யூ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். சரியா? நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் நியூ செஷன். ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் அனுப்பி வைக்கல. நான் வாட்ஸ்அப்பில் போடும்போது என்னென்ன கிளாஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படி மட்டும்தான் போட்டிருந்தோம். ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் அதில் இல்லை. ஸோ ஐம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால தயங்காமல் கேள்வி கேளுங்க. நான் கேட்கலான்ட்டு இருந்தேன் பட் எப்படி கேட்கறது அப்படிலாம் யோசிக்காமல் தயங்காம கேள்வி கேளுங்க. சரியா? ஸோ டு ஸ்டார்ட் வித் எல்லாரும் தயங்காம பேச ஆரம்பிக்கலாம். அதுக்காக வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் எல்லாரும் சாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு ரைட் யுவர் நேம், உங்க பேரு, எந்த ஊர், எந்த காலேஜ்னு கூட வேண்டாம் எனக்கு, எந்த ஊர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, whatever, எந்த ஊரு, அப்புறமா எதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எமோஜி. பிகாஸ் யூ ஆல் ஆர் இந்த காலத்து பசங்க, யூ டாக் இன் எமோஜிஸ். ஸோ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆர் யூ எக்ஸைட்டட் டு கம் டுடே? இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் ஆச்சு, காலையில இருந்து ராத்திரி 8:30 ஆச்சு. எப்படி இன்னைக்கு ஹவ் வாஸ் இட் யுவர் டே? உங்க டே எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா இல்ல டல்லா இருந்ததா? Why don't you all type it in chat? I'll start. நானும் போடுறேன். அது மாதிரி நீங்களும் போடலாம். என் பேரு சித்ரா ரமேஷ். ஐ எம் ஃப்ரம் யூஎஸ்ல இருக்கேன் இப்போ நானு. அண்ட் சாட்ல வந்து நான் எமோஜி போடணும். சாட்ல எமோஜி போடுறதுக்கு ஈஸியா வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அங்கே ஃபிகர் இட் அவுட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ ஃபவுண்ட் இட் அண்ட் ஐ பிக்ட் அன் எமோஜி அண்ட் ஐம் சென்டிங் இட். ஓகேயா? அது மாதிரி ஒரு 30 பேர்கிட்ட வந்திருக்கீங்க. எல்லாரும் டேக் அ செகண்ட். எஸ், குட். போடுங்க பார்க்கலாம். எந்த பேர் என்ன, எந்த ஊரு, எங்க இருக்கீங்க? ஆல் ரைட், தூத்துக்குடி. ஓகே, ஓகே, பெங்களூர். ஓகே, had a good day, very good. Sunday was good. பவித்ரன், how do you feel today? எமோஜி, உங்களுக்கு பிடிச்ச எமோஜி ஒன்று போடுங்க பார்க்கலாம். மொத்தம் 30 பேர் இருக்கீங்க. ஐ எம் ஒன்லி சீயிங் சென்னை ஸ்கூல் தான். ஆமா, ஃபேனே தேவைப்படல. I see. Yeah, write your emoji too. I think லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு என்னன்னு தெரியலையா இருக்கும். ஸோ நான் என்ன எழுதுறேன், என்ன கேட்குறேன்னா, how do you feel today using your emoji? இன்னைக்கு என்ன நல்லா இருந்ததா, நல்லா இல்லையா, கோவமா இருந்தீங்களா, வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்ததா? What is it? Okay, I see a lot of Arpukottai people. Amritavarshini, I think I know you. Are you the Ganesh. same Amritavarshini from previous batch? ஆமா மேம். Okay, yeah, good to see you. Amritavarshini, Ganesh, Sriram, Gurunandan, lot of familiar names. Familiar names. Okay. Even playing cricket. Nice. Good. So I hope எல்லாரும் போடுங்க. Then I'll go read it later. So I want you to engage in the session. இல்லையா? நம்ம பேசினா தான், நான் பேசுற மாதிரி நீங்களும் பதிலுக்கு பேசினா தான் எங்களுக்கு தெரியும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த சாட்ல எதுக்காக இன்னைக்கு வந்தீங்க, என்ன ரீசன், தமிழ்ல எழுதுங்க. நோ ப்ராப்ளம். தமிழ்ல இதுலனா எழுதலாம். இல்ல டைப் பண்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு,
பேசுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் யூ கேன் சே. இன்ஃபேக்ட் ஐ என்கரேஜ் யூ டு ஸ்பீக். இந்த இதில் பேசுறதுனாலும் பேசுங்க, பேசுறதுக்கு சங்கோஜமா இருந்ததுன்னா பரவாயில்ல, டைப் பண்ணுங்க, பட் டூ சம்திங். சரியா? எதுக்காக இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? சண்டே ஈவினிங் 8:30க்கு அழகா உட்காந்து ஒரு சினிமா பார்க்கறத விட்டுட்டு ஏன் வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க? எதுக்காக இந்த கிளாஸ்க்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அம்மா சொன்னாங்கன்னு வந்தேன் அப்படியா? தட் கேன் பி a ரீசன் டூ. யாரோ சொன்னாங்க போ சொல்லி வந்திருக்கேன் நான். தட் கேன் பி a ரீசன். இல்ல நிஜமாவே எனக்கு கியூரியஸா இருக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல மீட்டிங்னு போட்டாங்க, சரி அதனால வந்திருக்கீங்க. ஷியோர், என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஓகே ஸ்ரீராம். எஸ் ஸ்ரீராம், சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த குரூப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் மேம், இந்த சிலபஸ். அதனால ரீஜாயின் பண்றக்காண்டி சரி, எங்க அது இருந்து? நிறைய நாள் வெயிட் பண்ணேன் மேம், அதான் மேம். ஓகே, எங்க விட்டீங்களோ மேபி கன்னியூ பண்ணலான்ட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸ்ரீராம், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களோட கேள்வி கேட்க போறேன், சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே மேம். லெட் மீ, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். then I'll ask you a question. ஓகே, let's see. So அமிர்தவர்ஷினி சேம் திங், திருப்பி வந்திருக்காங்க. ஏஐ படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, something new about things and about internship. Sure. Help my career. Yes, that's good. That is a good goal. Career எல்லாரும் நல்லா பண்ணணும். We'll talk about the career path also. Okay, so வேற என்ன ரீசன்? எல்லாரும் போடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஈவன் இப்ப இட்ஸ் சேம் ரீசன். நிறைய பேர் வந்து குரூப்ல போட்டாங்கன்னு வந்தேன் அதனால. எஸ் கணேஷ். மேம் நான் ஏஐ அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து அப்படி தெரிஞ்சு வந்துக்கிறேன் மேம். சரி, ஓகே, குட். another course. Okay, one learn AI. Okay, நிறைய பேர் ஏஐ போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஷூர், obviously. Okay, came to gain knowledge about AI. Okay, so I see கொஞ்சம் பைத்தான், கொஞ்சம் ஏஐ அந்த மாதிரி. ஏன்னா அதுல போட்டிருந்தேன் நான் internship and get technical knowledge. ஓகே, நாங்க போட்டிருந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல கொஞ்சம் கொஞ்சம் பைத்தான், மேக்ஸிக்கல் கொஞ்சம் பேரெல்லாம் போட்டிருந்தேன். அதனால அந்த பேரை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கீங்க. ஓகே, sounds good. So before we talk about என்னென்ன you want to learn Java. Okay, திவ்யதர்ஷினி, are you a previous student இல்ல புதுசா வந்திருக்கீங்களா? நியூ, இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. ஓகே, இந்த பேரெல்லாம் காமன் பேரா இருக்கிறதுனால I was thinking. ஓகே, interested in AA. ஓகே, so கொஞ்சம் பேர் திருப்பி வந்திருக்கீங்க. 2-3 பேரு லைக் ஸ்ரீராம் அண்ட் அமிர்தவர்ஷினி எல்லாம் திருப்பி வந்திருக்கீங்க. ஸோ I'll start with ஸ்ரீராம். எஸ் மேம். எதுக்கு என்ன what did you like about, எதுக்காக திருப்பி இதுக்கு வந்திருக்கீங்க? மீனிங் பாதியில I know you had இது போக வேண்டியிருந்தது உங்களுக்கு இல்லையா, பார்ட் டைம் ஜாப் என்ன போக வேண்டியிருந்தது, you couldn't complete. So what did you like about Sayur classes that திருப்பி வந்திருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் மேம். நான் போன பின்னாடி சார் அண்ணா நிறைய சொன்னாங்கன்ட்டு, அவங்க ஃபியூச்சர் இன்டர்வியூ பத்தி. அதை நான் இப்ப கத்துக்கலான்னு இருக்கேன். இப்படி இன்டர்வியூ பண்றது சொல்லிட்டா அண்ணா பைத்தான் கிளாஸ்லயும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்ப கத்துக்கிறாமட்டதுனால இப்ப அதை ரீஜாயின் பண்ணி அதை மறுபடியும் கத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஓகே, ஆல்ரைட். அமிர்தவர்ஷினி, நீங்களும் திருப்பி வந்திருக்கீங்க. ஐ திங்க் ஒரு பேட்ச் கழிச்சு வந்திருக்கீங்க. என்ன ரீசன்? மேம் இங்க அண்ணாவும் நீங்களும் வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க. ஸோ அது நான் அப்பப்போ கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணாம இருந்திருந்தேன், கொஞ்சம் பண்ணாம. ஸோ இப்போ ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் பைத்தான்லயேவா? பைத்தான் ஏஐயும் இது பண்ணணும். ஓகே, எல்லாரும் ஏஐ. ஓகே, ஏஐன்றதுனால தட்ஸ் another something. எல்லாரும் அதுக்காகவும் வந்திருக்கீங்க. பைத்தான் கோர்ஸ் ஏஐ படிக்கிறதுக்காகவும் வந்திருக்கீங்க. ஓகே, sounds good. So கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க. what do you mean by internship? ஒரு இன்ஃபர்மேஷன், go on. இவங்க 2 பேரும் இப்ப அண்ணான்னு சொன்னது என்னதான். ஓ யா எஸ், புதுசா வந்தவங்களுக்கு. லெட்ஸ் சே பாலாஜி கேவி, நீங்க வந்து போட்டிருக்கீங்க நோ அபவுட் த இன்டர்ன்ஷிப் அப்படி போட்டிருக்கீங்க. நான் பாலாஜி, கேன் வி
பேச முடியும்னா பேசுங்க, சரியா? வாட் டு யூ மீன் பை இன்டர்ன்ஷிப்? உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னா என்ன என்ன மீனிங் பாலாஜி? எஸ் மேம். ம். காமனா இன்டர்ன்ஷிப்னாலே டு கெயின் நாலேஜ் ம். அபவுட் தி ஒர்க் அண்ட் கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். ஸோ இது 2 டைப் இருக்கும். ஒன்று ட்ரைனிங் ம். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா லேர்னிங் இன்டர்ன்ஷிப், ம். இன்னொன்று ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற மாதிரி இன்டர்ன்ஷிப். ரைட். ஓகே, நான் இப்போ ஒர்க் பண்ற மாதிரி கிடைக்கலன்னா நம்ம ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் கெயின் பண்ணி நம்ம அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ம். ஸோ அப்புறமா இன்னும் லாங்குவேஜஸ் ஏஐ பத்தி சொல்லி தருவீங்க, அதனால அது பத்தி கேட்கலாம். அது என்னன்னு கேட்கலான்னு. ஸோ பாலாஜி, நீங்க எந்த ஊர், எந்த காலேஜ்? பெங்களூர்ல இருக்கேன் மேம். SSMRV காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எப்படி சையூர் பத்தி தெரிஞ்சது? என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஃப்ரெண்டு பேர் என்ன? மேம் ஃப்ரெண்டு பேர் என்ன? பூஜா, அவங்களும் இதே மீட்ல தான் இருக்காங்க. வீட்ல இருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப், ஓகே, குட். பாலாஜி செட் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். கரெக்ட். இன்டர்ன்ஷிப் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு பட்டு போகிறது, கிளாஸஸ் அட்டன் பண்ணி. நார்மலி நாங்கள் வந்து வி டோன்ட் கால் அட்டெண்டிங் எ கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் சொல்ல மாட்டோம். பட் இங்கே எல்லாரும் தட்ஸ் வாட் யூ ஆல் திங்க். நார்மலி இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்ன மீனிங்னா, யூ ஒர்க் வித் அ கம்பெனி, யூ லேர்ன் அ ஸ்கில், அண்ட் அந்த கம்பெனி கூட ஒர்க் பண்ணும்போது யூ ஆல்சோ டூ சம்திங். அந்த கம்பெனிக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூ டூ சம்திங். உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி கிடையாது, கம்பெனிக்கும் யூஸ் ஆகிற மாதிரி யூ டெவலப் சம்திங். அதனால தட் இஸ் வாட் நார்மலி இன்டர்ன்ஷிப் மீன்ஸ். தட் இஸ் வாட் நாங்களும் we are trying to offer. படிச்சு முடிச்ச பிறகு கோர்சஸ் படிச்சு முடிச்ச பிறகு that's what we are trying to offer. Okay, another question I had, somebody had mentioned, I have to go back and see, help my career path in the future. Nandini. Okay, Nandini. Solunga, what do you mean by want to learn something that will career path? நீங்க தான் சொன்னீங்க. நந்தினி இருக்கீங்களா? நந்தினி நந்தினி டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆள் இல்லையா இங்க? ஓகே, நந்தினி இல்லாட்டி கூட பரவாயில்ல, மேபி anybody else can answer. நந்தினி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் தட் வில் ஹெல்ப் மை கெரியர் பாத் இன் ஃபியூச்சர். ஓகே, பின்னாடி போறதுக்கு. நீங்க இருக்கவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா என்னன்னு எனக்கு தெரியாது. எனிஒன் ஹூ இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர், டிஃப்ரெண்ட் மேஜர், அது பிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், பிஇ மெக்கானிக்கலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். Anybody who's not a computer science major, raise your hand. Just raise your hand. I'll have a. Okay, 1. ஸோ ரேஸ் யுவர் ஹேண்ட்னா பட்டன் வந்து கீழே இருக்கும். இந்த கால் டிஸ்கனெக்ட் மியூட்டன் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இப்படி கை மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். தட் இஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். Okay, very few. Or maybe இப்போ எல்லாம் போடுங்களா இருக்கும். ஆதிலட்சுமி, இந்த பேர்லாம் கேள்விப்பட்டு மாட்டிருக்கு திருப்பியும். ஓகே. ஓகே, வெரி ஃபியூ ஆஃப் யூ வந்திருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களும் வந்திருக்கீங்க. தட்ஸ் குட். ஓகே, ஃபைன். யூ கேன் புட் யுவர் ஹேண்ட் டவுன். ஐ கெட் அன் ஐடியா. கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஓகே, குட். ஸோ யூ கேன் lower your hand. So my question, career path. Somebody is saying, I want to learn something. Oh, Nandini is back. Nandini, are you here? பேச முடியுமா நந்தினி? அவங்க டிராவல்ல இருக்காங்களாம். ஓ, அப்படியா? ஓகே. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, what do you mean by career path? கரியர் பாத்ல உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் என்னவா இருக்கலாம்? உங்களோட இண்டிவிஜுவல் உங்க லைஃபுக்கு எங்கிட்ட கேட்ட ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் கிட்ட போய் நான் உங்க கரியர் பாத் என்னவாக இருக்கும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகணும் அப்படிம்பாங்களா இருக்கும். இல்ல ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் உங்க கரியர் பாத் என்னவா இருக்குன்னா மேபி தேல் சே அக்கௌண்டண்டா போகணுமா இருக்கு, சம்திங் லைக் தட். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு உங்க கேரியர் பாத் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? ரைட்? கேள்வி புரிஞ்சுதா? நீங்க என்னவாக ஆகணும் அப்படி விரும்புறீங்க, அந்த மாதிரி ஆறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்களுக்கு லெட்ஸ் சே ரியாக்ட் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். மேபி தட் இஸ் ஒரு ஸ்கில். அது மாதிரி எத்தனை ஸ்கில் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜஸ்ட்
ஒரு ஸ்கில்லோட ஸ்டாப் பண்ணாதீங்க. ட்ரை டு டெல் மீ 2-3 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் சொல்லுங்க. சரியா? ஓகே. ஸோ நந்தினி கிட்ட கேட்டேன். நந்தினி இஸ் இன் டிராவல். எனி வாலண்டியர்ஸ்? ஓகே. ஸோ டைப்ல போடுறீங்க. எனக்கு டிரெக்ஷன் ஐ வாண்ட் க்ரோ இன் த ஃபியூச்சர். ஓகே. வாட் இஸ் தட்? உங்களுக்கு என்னது அந்த டிரெக்ஷன் வந்து என்னது? ஆன்சர் வந்து எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம் நீங்க. தட்ஸ் ஓகே. எனக்கு இப்போ என்ன பைத்தான். ஓகே. அனுஷ்மா சேஸ் பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட கெரியர் பாத்துக்கு யூஸ் ஆக நினைக்கிறாங்க. எனிபடி ஆல்ஸ்? முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. கை தூக்கி பேசுங்க. அண்ட் டெல் மீ ஒன் மோர் திங். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பவித்ரன் திங்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே. வேற என்ன ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் உங்களோட ஓன் ஃபியூச்சருக்கு? ஒரு ஆளுக்கு பவித்ரன் சொல்றது சந்தியாக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேபி சந்தியா இஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால தான் கேட்கிறேன் நானு. எல்லாருக்கிட்டையும் முடிஞ்சா டைப் பண்ணுங்க, இல்லைன்னா பேசுங்க. பிகாஸ் பேசுறது இஸ் இம்பார்ட்டன்ட் திங். I want a higher position in my career, so basic and learning continuous. Okay. Work smarter. Okay, very good. Communication. Yeah, Priyadashini. Yes, பேசுங்க. மேம் என்னோட கரியர் பாத்துக்கு நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் மேம். அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும்னு நான் இருக்கேன் மேம். ஓகே. எதுக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம்னா, ஒரு டீம் ஒர்க்கா வந்து பண்றோம்னா, மத்தவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மேம். நம்ம பண்றது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். Excellent. So Priyadashini is one of our students. I'm very proud to say that. So Priyadashini சொன்ன மாதிரி communication is an important thing. Yes, Brigesh Pandian, confidence, definitely. Good. I see it all coming now. Confidence is an important skill. தைரியமா பேச தெரியணும், நம்மளோட ஐடியாஸை சொல்ல தெரியணும். கம்யூனிகேஷன். எஸ். வேற? ஸோ டெவலப் யுவர் கான்ஃபிடன்ஸ். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இன்னைக்கு இந்த இன்ட்ரோ செஷன் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் யுவர் கான்ஃபிடன்ஸ். தைரியமா கேள்வி கேளுங்க, இல்லைன்னா பேசுங்க. இப்ப நானே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க. இது வரைக்கும் பயந்தாலும் இட்ஸ் ஓகே, யூ கேன் சே தட் நவ. Ma'am, good evening, ma'am. Good evening, Anushma. Myself Anushma. Hey. From Madurai. Mm-hmm. Ma'am, எனக்கு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் லேர்ன் பண்ணிட்டா நல்லதுன்னு தோணுது மேம். சரி. எஸ். பிகாஸ் பைத்தான்ல மோஸ்ட்லி வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங் ஃபார் ரைட்டிங் கோட் மேம், க்ளீன் கோட், கான்ஃபிடென்ட் லெவல் வரும் மேம். நெக்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், மற்ற டீம் ஒர்க்கோட எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து எக்ஸ்போஷர் பண்ணிக்குவோம் மேம். ரைட். சோ அதனால அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, குட் குட். அண்ட் கான்ஃபிடன்ஸும் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஏபிள் டு கம் அண்ட் ஸ்பீக். வெரி குட். எனிபடி எல்ஸ்? எஸ், குட் ஜாப். எனிபடி எல்ஸ்? எஸ், பவித்ரன். கொஞ்சம் பிரேக் ஆகுது. பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் பவித்ரன். ஸோ டைப் பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஆல்ரெடி டிட். ஓகே, சாரி. எனிபடி எல்ஸ்? வேற யாரு? Time to say what you want. Confidence. It's okay to talk. This is a good environment for you. We encourage you to ask questions. இப்போ பேச ஆரம்பிச்சீங்கன்னா பின்னாடி தானாவே நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. நாங்கள் கிளாஸஸ் பத்தி நான் பேசும்போது நீங்க நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. So this is your chance. There's no wrong answer. Yeah, everything is right. Whatever you think is right. நான் கொஞ்சம் பேர் சொன்னா கூப்பிடுறேன் நான். இதுல பாக்கணும். அருணா ஃபர்ஸ்ட் பேர் கண்ணில் பட்டது. அருணா, get to know about AIML concepts, right? அருணா இருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க. என்ன, what do you want to learn? I want to learn about
AI, ma'am. ஏ Because I have already completed the ML internship in my college, so I want ஓகே to learn about AI. யூ வாண்ட் லேர்ன் மோர் அபவுட் ஏ. சரி, அருணா எந்த காலேஜ்? Kamraj Engineering College, ma'am. Kamraj Engineering. Okay. Arna wants to learn more about AI. Now, Arna, maybe you can continue a little bit more. AI லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ பைத்தான் லேர்ன் பண்ண போறேன்னு வர்றாங்க, அதுக்கு என்ன மீனிங்? பைத்தான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுல வந்து எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். பட் ஏஐ இட்ஸ் a huge டாபிக். நீங்க வந்து வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் ஏஐ? அருணா. Ma'am, I am doing some mini projects in my college, ma'am. ம் So in that I want to include some AI chatbots. So I ம் want to learn about that. ஓகே. ஸோ உங்களோட ஏஐ கோல் வந்து லேர்ன் ஹவ் டு ரைட் அ ஏஐ சாட்பாட். பிகாஸ் ஏஐ Yes, இஸ் ma'am. ஹியூஜ் இல்லையா? ஏஐ இந்த Yes. டெவலப்மெண்ட் வந்து நிறைய இருக்கு ஏஐனா, அதுதான் நீங்க மீன் பண்றீங்க. ஓகே, லேர்னிங் டு ரைட் அ சாட்பாட். சாங்ஸ் குட். வேற யாரு பேர் சொல்லி கூப்பிட்டதுனால பதில் சொல்லியிருக்காங்க? வேற யாரு? லெட்ஸ் see லட்சுமி ஜெஸ். எஸ், அனுஷ்மா. அண்ட் ஓகே, அனுஷ்மா வாண்ட்ஸ் டு டூ, நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. லேர்ன் டேட்டா அண்ட் மேக் ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் லைக் மெஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், ஏஐ டூல்ஸ். ஓகே, long answer. Yes. Okay, sounds good. Okay, so I get an idea. வேற யார் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போட்டவங்க? யாருன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, this is your chance to communicate and tell me, நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா what do you mean by that? What do you mean by? ஒருத்தங்க பிரியதர்ஷினி ஆல்ரெடி ஆன்சர் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன, what do you think? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, அதனால you have to talk now. சொல்லுங்க பார்க்கலாம். Whoever typed it. Have to go see communication. Ram Kumar. Ram Kumar. Okay, where Adilakshmi? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மீனிங்? Adilakshmi. Was Adilakshmi an old student? Hi, Hey. ma'am. Yeah, hi. நீங்க முன்னாடி செய்யறதுல இருந்தீங்களா? ஆமா மேம், இருந்தேன் மேம். சரி ரெண்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் மேம். அப்புறம் இதாக வரல மேம். சரி, that's fine. சொல்லுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், what do you mean by that? கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கே போனோம்னா அதான் மேம் மெயினா கேக்குறாங்க. பார்ப்பாங்க. இதுக்கு அதான் மேம், அதை டெவலப் பண்ணணும். சரி, by more connection in IT field, communication skill, more connections, that's good. So Adilakshmi, okay, back to நீங்க வந்து ஜாப்ல கேக்குறாங்க கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா மேம். அது எதுக்காகன்னா பிரியதர்ஷினி ஆன்சர் பண்றாங்க, நம்ம என்ன பேசுறோமோ அத சொல்ல தெரியணும் நமக்கு, அதே மாதிரி மித்தவங்க பேசுறதையும் நமக்கு ஒழுங்கா புரியணும். So that is the communication part. அதுல என்ன பிரச்சனை நமக்கு? I mean, எல்லாருக்கும் பேச தெரியும் இல்லையா? நீங்க நல்லா பேசுறீங்க. So என்ன எதுக்காக, what more do you need to learn? எல்லாருக்கும் பேச தெரியும், மித்தவங்க பேசினா கேட்கவும் தெரியும். அப்படின்ற போது ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பண்ணணும்? அது இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கு மேம். ஸ்பெசிஃபிக்கா என்ன டெவலப் பண்ணணும்? இட்ஸ் ஓகே, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. பட் நான் ஜென்ரலா கேட்கறேன். எல்லாருமே பேசுறேன், எல்லாருமே கம்யூனிகேட் பண்றோம். நான் பேசுறேன், நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுது, நீங்க பேசுறீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஸோ அப்படின்ற போது என்ன பண்ணணும் நம்ம? இன்னும் என்ன பண்ணணும்? மேபி குபேரலட்சுமி raised your hand. குபேரலட்சுமி, நான் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில்னா இப்ப சொல்லுங்க, இல்லைன்னா I'll wait for your question. சரியா? ஸோ ஆதிலட்சுமி சொல்லுங்க, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும்? எனிதிங் உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? ஐடியா இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் மேம். அந்த சரி நியூ திங்ஸ் இந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி கத்துட்டு இருக்கீங்க. ஓகே, sounds good. ஓகே, ஃபைன், thank you. குபேரலட்சுமி. குட் ஈவினிங் மேம். ஹை, குட் ஈவினிங். என் பேரு வி குபேரலட்சுமி. நான் ஸ்ரீ ராமநாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் நம்ம வந்து ஏதோ சொல்ல போறோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டா சொல்லணும்.
அப்படின்னு இது வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கேன் மேம். அதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல எப்படி சொன்னா புரிஞ்சுப்பாங்க அவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சும் கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால நிறைய பேர் பேசாமயே இருக்காங்க. அதை கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் மேம். குட். ஐ மீன் நீங்க என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே கத்துக்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, தப்பு தப்பா தான் பேசுவோம். அண்ட் அத வந்து மைண்ட் பண்ணிக்காம நம்ம தப்பா பேசினா ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்காம ஓகே ஸ்டார்டிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதே கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி வெரி நைஸ்லி செட். நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. The only one point I would like to change is English. Englishன்றது it's a language, it's another language. நம்ம எதிர்க்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் இது நம்ம தமிழ் தெரியலன்னா மட்டும்ன்ற கேஸ்ல தான் நம்ம இங்கிலீஷ்ல பேசணுன்ற அவசியம் இருக்கு. இல்லைன்னா தமிழ்ல பேசினா கூட அந்த புரியுற மாதிரி பேசுறது, அவங்க சொல்றது நமக்கு இது பண்றது, தட் இஸ் an important skill. ஸோ எந்த லாங்குவேஜ்ல பேசுறோன்றது செகண்டரி. பேசுற லாங்குவேஜ்லயே நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ், தமிழ்னா தமிழ், கன்னடம்னா கன்னடம், whatever, நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்லயே தெளிவா பேசி நம்மளோட ஐடியாஸை வந்து ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் திங்கும் பண்ணணும் இல்லையா? எப்படி என்னென்ன பேசுறது, ஒரு ப்ராப்ளம் இது பண்ண, ஒரு ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளத்தை எந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்டா பார்க்கலாம், பார்த்து அதை வச்சு நம்ம பேசலாம். ஸோ தோஸ் ஆர் த ஸ்கில்ஸ் தட் யூ நீட். இங்கிலீஷ் வந்து அகெயின் இட் இஸ் செகண்டரி. இங்கிலீஷ் இஸ் நாட் அ பிரைமரி திங். முதல் விஷயம் இங்கிலீஷ் தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. கூட பேசுறவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் இஸ் தி ஒன்லி காமன் லாங்குவேஜ் அப்படின்ற கேஸ்ல இங்கிலீஷ் பேசணும், எஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த இப்போ நம்ம ஊர்ல டெவலப் ஆகுது. தமிழ்நாட்டிலேயே நீங்க இருந்தாலும், தமிழ்நாட்டுல சென்னையில வேலைக்கு போனாலும், சென்னையில நிறைய மித்த ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க, மேபி யூ ஹேவ் டு ஸ்பீக் சம் இங்கிலீஷ், ரைட்? அதர்வைஸ் இங்கிலீஷ்ல பேசினா கான்ஃபிடென்ட், இட்ஸ் நாட் ட்ரூ. ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் the person is confident, that is not true. அவங்க சொல்ற விஷயத்தை எவ்வளவு தைரியமா சொல்றாங்களோ, that is what shows the confidence. So yeah, so you'll learn all that. Okay, good job, Kuber Lakshmi. Yes. I thought Pooja had raised her hand. Pooja? Did Pooja raise her hand? Yeah, hi. Yes. Ma'am, I'm Pooja. I'm from Bangalore. But what point was about to tell another I don't know her name. Kubera Lakshmi told the exact point Okay. what I want to tell. And one more point what I want to add is active listening is important, ma'am. Whenever we communicate with a person, active listening is important, and the professional tone might be the one point where when we communicate. Yes. Good points, Pooja. Very good points. So Pooja, she said two things. One, enna sonnanga first, you also have to listen exactly what they are saying, right? கரெக்டான பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கிளாஸ் எடுக்கும் போது ஐ சே தட் சம்டைம்ஸ், ஆன்சர் த கொஸ்டின். எனக்கு இதுதான் தெரியும். நீங்க மனசுல எதுனா ஒன்று ஓடிட்டு இருக்கோம், நாங்க இந்த மீட்டிங்ல பேசுறவங்க வேற எதுனா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு எதுனான்னு சொல்ல முடியாது நம்ம, ரைட்? ஸோ அதனால லிசன் டு அதர்ஸ் அண்ட் தென் டூ இட். ஸோ தட் இஸ் an important இது. And the second one you mentioned, I already forgot it. What was the second one you mentioned, Pooja? The professional tone, ma'am. The tone, exactly. The tone of the tone na enna meaning? Koma pesrama, sattama pesrama, அமைதியா பேசுறமா, right? That is also, it's an important thing.
எப்ப பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நம்ம கேட்கறவங்களுக்கு வந்து என்னடா இவங்க சத்தமா பேசுறாங்க நம்ம கூட பேச விட மாட்டாங்க. எஸ்பெஷலி ஆபீஸ்ல எல்லாம் பேசும்போது நியூட்ரல் டோன், ஏன்னா ஒழுங்கா பேசணும் நம்ம. ஸோ யா, குட் பாயிண்ட்ஸ் பூஜா. ஆல்ரைட், ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு ஹியர் இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் வருது. ஸோ ஐம் கோனா ஷோ நவ் என்ன கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம்னு சொல்றேன். எனக்கு பேர் லக்ஷ்மி, யூ கேன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ என்னென்ன கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம்னு சொல்றேன் நான். ஏன்னா கொஞ்சம் பேர் பைத்தான் சொன்னீங்க, ஏன்னோ ஏஐன்னு சொன்னீங்க. அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் அவர் கிளாஸ் ஆஃபரிங்ஸ் ஆர். சரியா? So let's see. I am going to share my screen only because we have a little. Let's see right here. Share. Okay. All right. So you guys see my screen. Viva. I'll probably make it. It's not sure. Okay. So just I listed a few things here. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம், அப்படி என்னென்ன கிளாஸஸ் ஆஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான். ஸோ நான் வந்து திஸ் இஸ் த கிளாஸ் நேம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான். நான் ஏன் வந்து பைத்தான் கிளாஸ்ன்னு போடாமல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான் அப்படி போட்டிருக்கேன் நான்? நான் ஈஸியா இவ்வளவு இத்தனை 4 வேர்டு இவ்வளவு வேர்டு நான் டைப் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் பைத்தான் அப்படி சொல்லி போட்டிருந்துருக்கலாம். நான் ஏன் அப்படி போடாமல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படி போட்டிருக்கேன் நான்? எனிபடி வாண்ட் டு ஆன்சர் தட் கொஸ்டின்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்க? anyone want to take? நான் சொல்லிட்டேன் மேம். சொல்லுங்க. அதாவது பைத்தான்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். அதனால நம்ம எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்ம கோட் அடிக்கலாம். ஆனா நம்ம அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல மேம், அதான் மேம் கோர். இது இப்ப பைத்தான்ங்கிறது ஈஸியா யாருனாலும் பிக்கப் பண்ணிக்கிறதுனால நீங்க வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எப்படி நீங்க ஒரு இது ப்ராப்ளம் சால்வ் பண்ண திங்க் பண்ணணும், அந்த இதை வந்து நீங்க அதை வந்து நீங்க ப்ரோக்ராமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அதை பைத்தான் வச்சு அதை நீங்க சொல்லி தரீங்க. யூஸ் பண்றேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஓகே, எஸ் கணேஷ். கணேஷ் சொல்லுங்க. மேம் எஸ் மேம், அந்த ப்ரோக்ராமிங் இருக்கிற அந்த சில லாஜிக்கான அந்த பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம பைத்தான் மூலமா படிக்கிறதுக்காக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்னு போட்டுருக்கீங்க. எஸ், பைத்தான் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். பட் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றது பைத்தான் சின்டாக்ஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சின்டாக்ஸ்னா என்ன மீனிங்னு தெரியும். பட் ஐடியா வந்து என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் அப்படி எழுதுறதாக இருந்தால் என்னென்ன கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க பைத்தான்லயும் எழுதலாம், ஜாவாலையும் எழுதலாம், ரியாக்ட்லயும் எழுதலாம், எங்க வேணா எழுதலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம், ஒரு ப்ரோக்ராம்னா என்னது? யூஆர் ட்ரைங் டு சால்வ் அ ப்ராப்ளம். நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா, ஒரு 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்? எப்படி 2 நம்பர் ஆட் பண்றது அப்படின்றத ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். அந்த விஷயம் வந்து அதை எப்படி திங்க் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கோட்ல எழுதுறது. தட் இஸ் வாட் கோடிங் மீன்ஸ். கண்ணன், do you want to நிறைய சொல்லுங்க. நான் பேசலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. So, நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எல்லா பேட்சுக்கும் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல சொன்னதுதான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு வந்து பைக் நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்றேன். உங்க மைண்டுக்கு அது என்னவா புரியுது? என்ன பைக்கு? நான் இப்ப எந்த பைக் ஓட்ட தெரியும்னு சொல்லியிருக்கேன்? பேசலாம், என்கிட்ட பேசலாம், பேசுங்க. எனக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியும். நான் என்ன பைக்கை மீன் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹாண்டாவா, என்ஃபீல்டா, என்ன வேணா சொல்லலாம், சொல்லுங்க. I don't even know what the bike names are. சார், நீங்க பைக்கோட நேம் மீன் பண்ணல, பைக் ஓட்டக்கூடிய ஸ்கில்ல வந்து மீன் பண்றீங்க. ரைட். ஸோ நான் இப்போ பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் வந்து பல்சர் ஓட்ட தெரியும், யூனிகார்ன் ஓட்ட தெரியும் அப்படிலாம் நான் சொல்லல. எனக்கு பைக் ஓட்ட தெரியும், அவ்வளவுதான் சொன்னேன். ஸோ பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா என்னால கட்டாயமா பல்சர் ஓட்ட தெரியும், ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், ரைட், புல்லட் ஓட்ட தெரியும். இது எல்லாமே பைக்கோட கேட்டகரியில தான் வரும் இல்லையா? சைக்கிள் கூட ஓட்ட தெரியும்.
பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம இருக்குமா? சைக்கிளும் ஓட்ட தெரியும் இல்லையா? அப்போ இந்த பைக்கெல்லாம் ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாதான் அதுக்கு அடுத்து வந்து கியர் இல்லாத 2 வீலர் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் கியர் இருக்கிற 2 வீலர் ஓட்ட கத்துக்க முடியும். நான் எடுத்தோடனே கியர் இருக்கிற 2 வீலர் தான் ஓட்டுவேன், சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்க மாட்டேன் அப்படின்னா கத்துக்கலாம். பட் த லேர்னிங் ப்ராசஸ் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு நான் ஸ்டார்டிங்லேயே 2 வீலர் ஓட்ட கத்துக்கிறது. அப்போ நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் லேர்னிங் பேசிக் ஸ்கில்ஸ் ஆஃப் பேலன்சிங். ஒரு 2 வீலரை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும், கீழே 2 பக்கம் சாயாம எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஒரு 2 வீலர் ஓட்டுறதுக்கு, ஒரு பைக் ஓட்டுறதுக்கு இந்த பேலன்சிங்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? ஒன்ஸ் அந்த சைக்கிளை நான் ஓட்ட கத்துக்கிட்டேன், அந்த சைக்கிளை வந்து நான் பேலன்ஸ் பண்ணி நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஒரு டிவிஎஸ் 50 ஓட்டுறதோ, டிவிஎஸ் எக்ஸல் ஓட்டுறதோ, ஸ்கூட்டி ஓட்டுறதோ, ஆக்டிவா ஓட்டுறதோ, அது வந்து நானே என்னோட எஃபர்ட் போட்டேன்னா என்னால கத்துக்க முடியும். அதுக்கு பெரிய எஃபர்ட் யாரும் ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நான் ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டேன், அடுத்து நான் பைக் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னா அது வந்து என்னோட ஓன் எஃபர்ட்ல நானே கத்துக்கலாம். இன்னொருத்தவங்களோட ஒரு கைடன்ஸ் இருந்தா போதும். இது எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னா அந்த சைக்கிள் ஓட்டுறது. அந்த சைக்கிள் ஓட்டுறதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா பேலன்சிங். இங்கேயும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ வி ஆர் லேர்னிங் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். லைக் ப்ரோக்ராம் எழுதுறதுனா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிரேக் பண்றது, அதை எப்படி நம்ம ஃபார் லூப், இஃப் கண்டிஷன், நீங்க ப்ரோக்ராமிங்ல என்னென்னலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ அதெல்லாம் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பைத்தான்ல உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான்ல உங்களுக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஜாவால பண்றதோ, சில பண்றதோ, C++ல பண்றதோ இது உங்களாலேயே பண்ண முடியும். ஏன்னா நீங்க இப்ப கத்துக்கிறது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் உங்களாலேயே இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ நீங்க இங்க கத்துக்க போறது பைத்தான் கிடையாது, ப்ரோக்ராமிங். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிரேக் பண்ணி அதை ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. அது சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் இல்லையா? அதுக்காக தான் நாங்க பைத்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். எதனால பைத்தான்? ஏன் சி லாங்குவேஜ் ஏன் எடுத்துக்கூடாது, ஜாவா ஏன் எடுத்துக்கூடாது, .NET ஏன் எடுத்துக்கூடாது? எதுக்காக பைத்தான்னா பைத்தான் இஸ் ஈஸி டு இன்ஸ்டால். இங்க வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க விச் இஸ் ஸ்லோ. ஸோ அந்த ஸ்லோவான லேப்டாப்லயும் பைத்தான் போட்டோம்னா ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால நாங்க பைத்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு மொபைல் டேட்டா வந்து நிறைய எடுக்காது, கம்மியான மொபைல் டேட்டா தான். லைக் லெஸ் தென் 100-150 MB டேட்டா இருந்தா போதும், பைத்தான் ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி நம்ம கத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வி சோஸ் பைத்தான். ஓகே, யா, தேங்க்ஸ் கரண். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வேற யாராவது கேள்வி, எனக்கு ஜாவா சொல்லி கொடுப்பீங்களா இல்ல எனக்கு .NET சொல்லி கொடுப்பீங்களா, அந்த கேள்வியே தேவையில்லை நமக்கு. ஏன்னா we are not teaching the actual language, we are teaching the fundamentals of programming. சரியா? So any questions? இப்போ நாங்க எதுக்கு இந்த பைத்தான், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான் சொல்லிட்டோம் இல்லையா? எனி கொஸ்டின்ஸ்? இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருக்கா? ஜாவா சொல்லி கொடுப்பீங்களான்ற அந்த கொஸ்டின் மட்டும் வரக்கூடாது, வேற எதனா கொஸ்டின் இருக்கா? இல்ல. Alright, I'll move இப்போ on. இந்த பாயிண்ட்க்கு இப்போ நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஒன்னு சொன்னேன் இல்லையா? என்னோட கிளாஸஸ், எங்களோட கிளாஸஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு ரியல் லைஃப்ல உங்களுக்கு நீங்க புரிஞ்சிருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி தான் we are trying to teach you programming. சரியா? that is the reason it's a 6 months course. நீங்க வந்து வெளியில போனீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் பைத்தான் சொல்லி கொடுப்பாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா போவாங்க, உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸே புரியாது. நாங்க நிதானமா உங்களுக்கு புரியுற மாதிரி, எஸ்பெஷலி கண்ணன் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால இட் டேக்ஸ் டைம். சரியா? ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் சேம் திங். அது ஒரு கிளாஸ். ஓகே, பைத்தான் சொல்லி கொடுக்குறோம், தட் இஸ் அவர் கிளாஸ். அடுத்தது வந்து வி ஹேவ் அதே மாதிரி போட்டிருக்கேன் டேட்டாபேஸ்க்கு. ஐ எம் நாட் சேயிங் MySQL சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லலை. நான் என்ன போட்டிருக்கேன், டேட்டாபேஸ் பேசிக்ஸ் யூசிங் MySQL. சேம் கான்செப்ட். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் எழுதுறது மாதிரி டேட்டாபேஸ்ல என்னென்ன பண்ணலாம். எதுக்கு டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டானா என்ன, எப்படி டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றது, எப்படி டேட்டாவை அதுல இருந்து எடுக்கிறது, அத we teach you what all the database related things. We teach the concepts
பட் எப்படி கான்செப்ட் டீச் பண்றதுக்கு யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ். MySQL is the database we use. So that is a separate class. சரியா? Python is a separate class. Database basics is a separate class. அடுத்து we have AI agent and application development. நிறைய பேர் வந்து நான் AI போட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல AI போட்டது பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஏஐல lot of things you can do. ஏஐ மாடல் கிரியேட் பண்றதுல ஆரம்பிச்சு ஏஐ இப்போ ஒருத்தங்க சொல்லும் போது ஏஐ சாட்பாட்ஸ் கிரியேட் பண்ணோம். தட் இஸ் வாட் யூ வாண்ட் டு டு, ரைட்? அது மாதிரி எந்த ஏரியால நான் ஏஐ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானு, இல்ல ஏஐ மாடல்ஸ் ஆல்ரெடி இப்போ ChatGPT இருக்குதுன்னா எப்படி நான் ChatGPT யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி. இல்ல AI agent டெவலப் பண்ணலாம். What is AI agent? Anybody know? Agentic AI or AI agents? Anybody know what that means? Okay. So ஐடியா இஸ், நான் அதில் போட்டிருக்கேன் நான் 3rd year CS advanced students போட்டிருக்கேன் நான். எதுக்காக நான் advanced students அப்படி போட்டிருக்கேன்னா, இந்த கிளாஸ்க்கு நீங்க வர்றதாக இருந்தால் you should be very very comfortable with Python. Python நல்லா கோட் எழுதி தெரிஞ்சுக்க, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏஐ ரிலேட்டட் ஒர்க் இஸ் டன் இன் பைத்தான். அதனால பைத்தான் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தட்ஸ் அ வெரி பேசிக் ரெக்யர்மெண்ட். அது இருந்தா தான் இந்த கிளாஸ்க்குள்ளேயே வர முடியும். அனதர் திங் இஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஆன் யுவர் ஓன். இந்த வே நாங்கள் எப்படி இப்போ ஒவ்வொன்றா இப்போ காலேஜில் வந்து 6 monthsக்கு ஏஐக்கு வந்து இன்னும் 4 year கோர்ஸே வச்சிருக்கிறாங்க. பட் ஒரு பேப்பர் வந்து 6 monthsக்கு நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து டெய்லி கிளாஸஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், யூ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். எங்க கிட்ட சயூர்ல வந்து சொல்லிக் கொடுக்கும் போது இந்த டீச் பண்றவங்க, இந்த பர்டிகுலர் கிளாஸை டீச் பண்றவங்க வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் கிளாஸ், 1 or 2 hours a week. வில் ப்ராபப்ளி மேக் இட் 2 days. வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் மாதிரி வச்சிருப்போம் நாங்க. மித்த நேரம் வந்து யூ ஹாவ் டு லேர்ன் ஆன் யுவர் ஓன். நாங்க மெட்டீரியல் கொடுத்துருவோம். இது வந்து இந்த திஸ் இஸ் த டாபிக். இப்போ நான் ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு கேட்டேன் நான், அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா யூ வில் ஹாவ் டு கோ லேர்ன். நீங்களா கொஞ்சம் யூடியூப் வீடியோ பார்த்தோ இல்ல ChatGPT கிட்ட கேட்டோ லேர்ன் பண்ணிட்டு யூ கம் டு கிளாஸ் அண்ட் லேர்ன் மோர். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு, என்ன புரியல, தட் இஸ் வாட் திஸ் இஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் இண்டிபெண்டா பண்றது. We will guide you through application development. So அந்த கோர்ஸ் முடியும் போது you will have something developed on your own. நாங்க வந்து will guide you because we are an experienced person teaching. We do the guiding of how to do things, என்னென்ன லேர்ன் பண்ணணும். இப்போ LangChain is one of the frameworks that you use. So we'll teach you என்னென்ன frameworks இருக்கு, அது எப்படி எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். So we'll teach you, we'll provide you the guidance, but not much of hand holding. Python வந்து ரொம்ப fundamental, very basic. We repeat the same thing திருப்பி அந்த Python course. But in the AI course வந்து it's very high level. So you need to be an advanced student. Yeah. So keep that in mind. And it's only for 3rd year and above. No 1st and 2nd year. Any questions? கொஞ்சம் பேர் ஏஐ எல்லாம் போட்டிருந்தீங்க. and I also have another one coming, AI workforce ready. இன்னொன்னு வேற சொல்றேன் நான். I'll tell you what the AI workforce ready, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், then you can ask me questions. So what is AI workforce ready? Again, I'm also saying it's only for the 1st year students. எதுக்காக சொல்றேன் நம்ம இந்த கிளாஸ் என்னன்னா, இப்ப எல்லாரும் you all know how to use ChatGPT. Anybody in this இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இருக்கவங்க ChatGPTனால என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க யாரா இருக்கீங்களா? Most probably not. Can everyone type something in the chatல போடுங்க. லாஸ்டா ரீசெண்டா ChatGPT எதுக்கு யூஸ் பண்ணீங்க, எந்த பர்பஸுக்காக ChatGPT யூஸ் பண்ணீங்க? Can you all type something? Type what you used. ChatGPT இல்ல, DeepSeek யூஸ் பண்ணி எதுனா ஒன்னு யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? Any of these chat models என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணீங்க? மேபி காலேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, புரியல, போட்டேன் நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, லோகோ கிரியேஷன், ஷூர், டேக் நோட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காவும் கொடுங்க.
ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்பஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு கூட கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன கேட்டீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஏ ஒர்க் ஃபோர்ஸ் ரெடி, ஐ ChatGPT ஹெல்ப்ட் மீ கிரியேட் தட் பர்டிகுலர் திங். அது மாதிரி ரிசர்ச் பேப்பர், ஓகே, மினி ப்ராஜெக்ட் ஒர்க், ஓகே, ஸோ திங்ஸ் லைக் தட். ஸோ இப்போ வந்து அண்ட் did anyone see ப்ரோக்ராம்க்கு ஆன்சர் கேட்டேன், ரைட்? that's what I was going to say. இப்போ எதனா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இப்போ if you are a computer science student, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ரோக்ராமிங் ஹோம்ஒர்க்கை நீங்களாவும் பண்ணலாம், இல்லை அந்த ஹோம்ஒர்க் அப்படியே ChatGPT டைப் பண்ணி போட்டிங்கன்னா ChatGPT ஆன்சர் பண்ணிடும். You don't even have to worry about it, right? You can do that. ChatGPT நீங்க அதெல்லாம் பண்ணலாம். அப்படின்ற கேஸ்ல எதுக்காக நான் போய் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான் அப்படின்ற கிளாஸ் அட்டன் பண்ணணும்? முதல்ல ChatGPT is going to give me any language, என்ன ஆப் எழுதுறதா இருந்தாலும் போய் கொடுத்துரும் எனக்கு. Why do I have to go learn Python or fundamentals of programming? Anybody? யாராவது பேச சொல்றதாக இருந்தால் this is your chance. சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக நான் பைத்தான் நான் பழகணும் or any programming? ChatGPT can give you all the answers. ஏன்? anyone? நீங்க என்ன நினைக்கிறீங்க? You can even ask the question to ChatGPT, but ma'am, yes, ராம் சொல்லுங்க. I'm ராம்குமார். சொல்லுங்க ராம்குமார். ஆனா இப்ப வந்து ChatGPTல ப்ரோக்ராமிங் பாக்குறதுக்கும் இப்ப இந்த மாதிரி கிளாஸ்ல இல்ல யாராவது சொல்லிக் கொடுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து ChatGPTல போட்டோம்னா அது நிறைய ஸ்டெப்ஸ் வருது, நிறைய வந்து புரிய மாட்டேங்குது மேம். இதே வந்து இந்த மாதிரி வெளியே கோர்ஸ் படிச்சோமா இந்த மாதிரி வெளியே யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துறாங்க. எஸ், குட் பாயிண்ட். ChatGPT சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அதான் நம்ம ChatGPTல நான் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோக்ராம் கூட ஆன்சர் வந்து எனக்கு தெரியல மேம், அதனால நான் அதுல போட்டு பார்த்தேன். அதுல போட்டு பார்க்கும்போது அது எனக்கு புரியல மேம். அதுல பார்க்கும்போது ChatGPTல இதே நான் போய் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், ஈஸியாவே போட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. So okay, that's good. Actually ChatGPT or Gemini or whatever, அதுல வந்து you can even say learning mode ன்னு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கவும் சான்சஸ் இருக்கு. there are ways to எப்படி ChatGPT எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுன்னு பழகணும்னா இந்த சொல்லி கொடுக்கறதையும் ChatGPT will do it to some extent. Yeah, okay, somebody else had raised. Yeah, Balaji. எஸ் மேம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் எதுக்கு லேர்ன் பண்றோம்னா, இப்போ ChatGPTயே எடுத்துக்கினாலும் அது தானா உருவாகல, யாரோ ஒரு ப்ரோக்ராமர் தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி இப்போ ChatGPT கிட்ட கேட்டு நம்ம கோட் எடுத்தாலும் எதனா அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் கிட்ட நம்மளுக்கு அந்த கோடோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், பேசிக்ஸ் என்னன்னாச்சும் தெரியணும். அது தெரியாம காப்பி பேஸ்ட் பண்ணதால எந்த யூஸும் இல்லை, எந்த யூஸும் கிடையாது. கரெக்ட், ரைட்? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மெயின் திங் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ChatGPT என்ன சொல்லுது, அந்த கொடுத்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே முதல்ல தேவைப்படணும், ரைட்? அது இருந்தா தான் நம்ம பண்ண ஒர்க்கை போய் அடுத்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ கரெக்டா இல்லையா ChatGPT கேன் புதுசா ChatGPT நம்ம நினைக்கிறத நிறையவே பண்ணுது. Can create a complete application using ChatGPT. You can do it. Free application. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் இருக்கு. Let's say you all play. What is the game that you guys play these days? Let's say Candy Crush, right? Candy Crushனு ஒரு கேம் இருக்கு. I'm sure you all know. ஃபோன்ல விளையாடலாம். ChatGPT கிட்ட போய் எனக்கு ரைட் த கோட் ஃபார் Candy Crush அப்படின்னு போட்டா கண்டிப்பா ஃபுல் கோடு வந்துடும். இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் கோட், ஈஸியான கோடு கிடையாது, காம்ப்ளிகேட்டட் கோடு வந்துடும். ஆனால் அந்த கோடு 100% கரெக்டா, அதுல எதனா பக் இருக்குதா, எதனா பிரச்சனை இருக்குதா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாண்டு பார்த்தா தெரியும், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டு சம் எக்ஸ்டென்ட் தெரியும். பட் இந்த பக் தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பக்கை போய் கரெக்ட் பண்ணணும்னா ChatGPT மேடு பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ என்னதான் கோடு ChatGPT கொடுத்தாலும் நமக்கு அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது நல்லா கரெக்டா தான் எழுதியிருக்கா, எஃபிஷியண்டா தான் எழுதியிருக்கா, நல்ல ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது 100 பேஜுக்கு வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த மாதிரி அன்னெசரியா நிறைய கோடு எழுதியிருக்கா,
இல்ல இந்த கோடை வச்சு நான் பின்னாடி எதனா எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா முடியுமா? இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியணும்னா யூ நீட் டு ஹேவ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். யூ ஹேவ் டு நோ த ஃபண்டமெண்டல்ஸ். சரியா? அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கோட சேர்த்து யூ ஆல்சோ நீட் மோர் ஸ்கில்ஸ். லைக் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைன்னா, இந்த கம்யூனிகேஷன் இதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், எப்படி கரெக்டா ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்கறது. ரைட்? ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்தை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து பாக்குறது. சொல்யூஷன் பின்னாடி ஒரு சொல்யூஷன் ChatGPT கொடுத்ததுன்னா அந்த சொல்யூஷன் இப்போதைக்கு மட்டும் போதுமா, பின்னாடி லேட்டர் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய திங்கிங் ஸ்கில்ஸ் தேவை. நீங்க ChatGPT கிட்டே போய் போட்டு கேளுங்க. பிகாஸ் we are using it for anything. நான் பின்னாடி வேலைக்கு போறதாக இருந்தால், இப்ப நிறைய கோடிங் வேலையெல்லாம் ChatGPT பண்ணுது. கோடிங்கை தவிர எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், என்னென்ன ஸ்கில்ஸ் அது வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் இல்லாமல், ப்ரோக்ராமிங் தவிர வேற என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படி போட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் யூ சி இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா, ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண போறோம்னா அது எப்படி எல்லாம் திங்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், I'll give you a simple example. இப்போ நீங்க ஒரு ஓகே கேண்டி கிரஷ்ன்னு சொன்னோம் இல்லையா? அங்கே கேண்டி கிரஷ் அப்படின்ற ஒரு வீடியோ கேம் நம்ம டெவலப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கேண்டி கிரஷ் நான் போய் டெவலப் பண்றதாக இருந்தால் கேம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை யாருக்காக அந்த கேமை நம்ம டெவலப் பண்றோம்? 5 வயசு குழந்தைங்களுக்காக பண்றோமா, 10 வயசுக்காரங்களுக்காக பண்றோமா, 40 வயசுக்காரங்களுக்காக பண்றோமா, யாருக்காக பண்றோம்? அது நம்ம திங்க் பண்ணணும். அது அவங்க வந்து ஆண்ட்ராய்டு போன்ல பார்க்க போறாங்களா, ஐபோன்ல பார்க்க போறாங்களா? அவங்களோட போன் ஸ்கிரீன் வந்து சின்னதா இருக்குமா, பெருசா இருக்குமா? இல்ல அவங்களுக்கு வந்து வேற என்னெல்லாம் பண்ணோம்? 5 நிமிஷம் அவங்க விளையாண்டா போதுமா எனக்கு? இல்ல உள்ள போனாங்கன்னா நிறைய நேரம் விளையாடுற மாதிரி நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம திங்க் பண்ணணும் ஒரு கேமை பத்தி. இட்ஸ் நாட் ஒரு கேம்னு போட்டோம்னா நாட் ஜஸ்ட் பட் இந்த பட்டன் அமுக்கணும், அந்த பட்டன் அமுக்கணும். தட் இஸ் நாட் த ஒன்லி திங். யூ ஹேவ் டு திங்க் அபவுட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ரிலேட்டட் டு த கேம். அது வந்து ப்ரோக்ராமிங், இப்ப நான் சொன்னதெல்லாம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது. இது 5 வயசு குழந்தை விளையாடுறதுக்கா இல்ல 40 வயசுக்காரங்க விளையாடுறதுக்கா அப்படின்ற கொஸ்டின் இஸ் நாட் ஃபார் ப்ரோக்ராமிங். இட் இஸ் அபவுட் த கேம். இந்த கேமை எப்படி நான் டெவலப் பண்றது? சரியா? ஸோ யூ ஹேவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் த ஏஐ ஃபியூச்சர்ல. ஏஐல போய் நான் அடுத்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில், விச் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. That is why it says AI workforce ready. And எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி போடுறேன் நானு? பிகாஸ் we want to train students from first year. நீங்க AI workforce இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணாங்கன்னா முடிச்ச பிறகு then when you go attend Python classes or anything, it will be lot easier because you are already trained to think in a different way. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் most of the time people are not கேட்ட கேள்விக்கு டப்புன்னு உடனே பதில் சொல்லிடுறாங்க. நிறைய திங்க் பண்றது கிடையாது. That is what that course is. So it has the word AI in it. You are not going to learn about AI. You are going to get ready for the AI workforce. So because இப்ப நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் இயர்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலைக்கு எனி வேலைக்கு போனீங்கன்னாலும் அந்த வேலையிலேயே உங்களுக்கு ChatGPT ஆக்சஸும் கொடுத்துருவாங்க. நீங்க கோட் எழுதுறதுன்னா ChatGPT கேட்டா போதும், கோட் கொடுத்துருவாங்க. இல்ல கோடுன்னு கிடையாது. இப்ப லட்சம் நீங்க ஒரு அக்கௌண்டண்டா போறீங்க, அதுக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும், என்ன எனி ஹெல்ப் தேவைப்பட்டாலும் ChatGPT is going to do it. ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, கொடுக்குற ஆன்சர் கரெக்டான திங்க் பண்ண தெரியுதா, அந்த ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த கிளாஸ். அண்ட் வி வாண்ட் டு டெவலப் இட் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். தட் இஸ் த ரீசன் வி ஹேவ் இட். சரியா? அடுத்தது we have the communication skills which we talked about. The main the reason we started communication skills வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமிங் அதுல நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்டர்வியூல குரூப் டிஸ்கஷன் போகும்போது அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்? எப்ப பார்த்தாலும் டைப்பே தான் பண்ணிட்டு இருக்கோம், ஜாஸ்தி பேசுறது கிடையாது. நம்ம குரூப் டிஸ்கஷன் இஸ் நாட் அபவுட் டைப்பிங், இட் இஸ் அபவுட் டாக்கிங். அண்ட் டாக்கிங் ஜஸ்ட் பேசுறது அப்படின்றது ஒரு ஸ்கில். இன்னொன்னு என்ன, லைக் somebody else mentioned, when you are in a group discussion, இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லணும் நம்ம. ரைட்?
somebody already mentioned that is a skill. அது நம்ம காலேஜ்ல போயோ இல்ல எங்கேயும் we are not developing it. அந்த ஸ்கில்ஸ் மேபி காலேஜ்ல வைக்கிறாங்களா இருக்கும், குரூப் டிஸ்கஷன் தான் வைக்கிறாங்களாக இருக்கும். பட் I don't know how well it works. பட் எங்க இந்த நம்ம கிளாஸ்ல என்ன பண்றோம்னா செய்யூர்ல கம்யூனிகேஷன் we have ஒருத்தங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வர்றாங்க. பட் இட்ஸ் மோஸ்ட்லி அபவுட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸிங் about a topic. So it helps you to think, it helps you to இன்னொருத்தவங்க பேசும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பதில் சொல்றது, அண்ட் மெயின்லி ஒரு குரூப் செட்டிங்ல பேசுறது which itself is இப்ப இன்னைக்கே நான் 40 பேர் வந்திருக்கீங்க, நான் கேள்வி கேட்ட ஒரு 4-5 பேர் பதில் சொல்றீங்க, மத்தவங்க எல்லாம் தயக்கம் இருக்கு உங்களுக்கு. So that is the one. சரியா? So that is what this communication skills is about. Now any student, நம்ம sayuroda students from the Think Smart class, we are calling it Think Smart. Previous Think Smart students in the class la irkingla to give your feedback to feedback. Is anyone here? Yeah, Priyadarshini. Yes, maybe you can give the feedback about it. Yes, ma'am. மேம் திங்க் ஸ்மார்ட் கிளாஸ்ல வந்து நார்மலா இப்ப எனக்கெல்லாம் பேசுறது வந்து எல்லாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருக்கும் மேம். ஆனா அந்த கிளாஸ்ல வந்து நிறைய பேர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதை பத்தி பேசணும் அப்படின்றதுல வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டேன் மேம் திங்க் ஸ்மார்ட் கிளாஸ்ல இருந்து. அது மாதிரி இப்ப நார்மலா ஒரு இதை வந்து நம்ம ஒரு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் டேவும் அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து சொல்ற மாதிரி இருப்பேன் மேம். ஆனா திங்க் ஸ்மார்ட் கிளாஸ்ல ஆன் த ஸ்பாட்ல வந்து ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா என்னால வந்து அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது மேம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணப்ப. அது மாதிரி நிறைய பேரோட கம்யூனிகேஷன் அவங்க வந்து பேசும்போது அவங்க கிட்ட இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கேதர் பண்ணிக்கிட்டேன் மேம். இந்த மாதிரி அதுல ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணேன். Exactly. All right. So Priyadarshini, thank you. So yeah, the point here is mainly any communication, either group discussion, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால நான் group discussionன்ற வேர்டை யூஸ் பண்றேன் because இன்டர்வியூஸ் போகும்போது group discussion is an important thing for you. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்டர்வியூக்கு குரூப் டிஸ்கஷன், வேலைக்குன்னு போனீங்கன்னா அங்கேயும் மீட்டிங்ல வந்து யூ ஹேவ் டு டிஸ்கஸ் திங்ஸ். ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்க இது பண்ணும்போது எப்படி நம்ம பேசுறது, எப்படி திங்கும் பண்றது, பேசுறது கூட. So that is what this class is about. சரியா? So these are the 5 offerings we have. 5 different இது டைம் ஆயிக்கிட்டு இருக்கு. These are the 5 offerings we have. Any questions? Anybody has any questions on என்ன காட்டியிருக்கணும் அதுல? I'm going to wrap up soon. ஏன்னா 1 hour மீட்டிங் போட்டேன், 1 hour ஆக போகுது. அதனால பட் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. This is your time to ask questions. இப்ப உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு இல்ல நான் whatever இருந்தால் you can send me messages, but I really like if you can ask the questions. இப்பவே கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நான் அந்த ஆன்சரை போட்டுருவேன். நானு ஃபோன் மட்டும் பண்ணிடாதீங்க. anything just send it, type it. Okay, because you don't have any questions, I'm going to move on. Anybody questions about the classes? என்ன டைம், என்ன ஏது, எதுவும் இது இல்லையா, கொஸ்டின் இல்லையா அதுல? It's about the last. Okay, so can I ask Sandhya? You were saying, can I ask is what I see. Can you ask what? Oh, no, not about the interview. Sorry, we'll talk about it later, Sandhya. So next step வந்து how do I join the class? எப்படி ஜாயின் பண்ண போறோம்? இந்த கிளாஸுக்கு 5 டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கு. அதுல எதுனா ஜாயின் பண்றதாக இருந்தால் எப்படி ஜாயின் பண்ணலாம்? That's what I'm going to say because நீங்க யாருக்கும் கொஸ்டின் இல்ல. So we are going to be on the WhatsApp groupல. I hope everybody is in that WhatsApp announcement group. ஒன்னு இருக்கு. I hope everybody is there because any communication அதுல தான் வரும். அதுக்கு அப்புறமா அந்த நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சுக்கிட்டு I will be sending messages, emails to your email address. சரியா? அதனால make sure to check your email. So yes, next step வந்து you will be ஒரு ஃபார்ம், கூகுள் ஃபார்ம், that is your registration form. அதுல வந்து you will be selecting எந்த கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு you will have to select that. You can only select one. Okay, you don't want to do both Python and இது only because time வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அதனால so
And the AI சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும். I don't know. Any first year students here? இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். Any first year students? No first year students. Okay. So that is that thing. And another thing in the when you registration formula, another thing that you have to do is, I'll have to share my screen again. Yes, Indira Devi. நீங்க first year-ஆ? Okay, I'm going to share my screen one more time really quick. And you will be completing a form. And the form வந்து registration form. Okay. And the formula வந்து there will be questions like this. உங்க பேர் என்ன, phone number என்ன, email என்ன, all that stuff. அப்புறமா we have a few questions to learn about you. நீங்க யாரு, என்ன, ஏது. About your hobbies, interests, anything you are proud of, you know. Oops. What is it that you are proud of? உங்களை பத்தி உங்களுக்கே பிடிச்ச விஷயம் என்ன? Okay, I want you to write that. So நீங்க எதனா ஆன்சர் பண்றதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எழுதணும். சரியா? பாதி மட்டும் எழுதிட்டு ரைட் அபவுட் யுவர் செல்ஃப்னா மை நேம் இஸ் சித்ரா, அவள் தான், அதோட நிறுத்திடக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் அபவுட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். இதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இதெல்லாம் கேட்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு சி இஃப் யூ ஆர் ட்ரூலி இன்ட்ரெஸ்டட். நிஜமாவே கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்களா? ஸோ யூ புட் சம் எஃபர்ட். இன்னொன்று வந்து வி வாண்ட் டு சி ஹூ ஆர் யூ அஸ் அ பர்சன். ஓகே, அதனால இந்த கொஸ்டின்ஸ். எனி அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே? அகரம்ல இருந்து யாருன்னா வந்திருக்கீங்களா? ரேஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அகரம். No one? Anybody from Agaram today? Okay, it's fine. So, அடுத்தது, okay, you select எந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் இருக்கீங்களோ, you select that. அடுத்தது you have to write why you want to learn. And then I'm also saying at least 3 sentences. ஒரு பர்டிகுலர் கிளாஸ் சூஸ் பண்ணீங்கன்னா யோசிச்சு எழுதுங்க. எதுக்கா ஈவன் பைத்தான் சூஸ் பண்ணா டோன்ட் சே, not don't say சிம்பிளா ஃபார் மை கரியர் பாத் அப்படி போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு என் கரியர் பாத்துக்கு ஏன் பைத்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆர் ஏன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு ரைட் அட்லீஸ்ட் 3 sentences. டு நாட் ஸ்டாப் வித் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். நீங்களாவே யோசிச்சு எழுதுங்க. சரியா? அடுத்தது ஐ ஹாவ் அ டீடைல். இன்னொரு விஷயம் இங்க ஆட் பண்ணிடுறேன் சித்ரா. சோ இந்த கொஸ்டின்ஸ டைரக்டா சாட் ஜிபிடி கிட்ட கேட்காதீங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் உங்களோட ஓன் ஆன்சரா தான் இருக்கணும். கரெக்ட். So I'm saying that towards the end. Yes. So நீங்க உங்களுக்கு என்ன because சாட் ஜிபிடி கிட்ட போய் நம்ம ஏன் கேட்கணும்? இதுக்காக ஒரு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வேணும்னா கேட்கலாம். இந்த கொஸ்டினுக்கு there is nothing called wrong answer அப்படின்றதே கிடையாது. பிகாஸ் கொஸ்டின் என்ன இல்லை, உங்களை பத்தி உங்களை விட உங்களுக்கு தெரியுமா, சாட் ஜிபிடிக்கு தெரியுமா? ரைட்? அதனால there is no reason to talk to ChatGPT about it. நீங்களாவே யோசிச்சு எழுதுங்க. அடுத்தது here, write a detailed paragraph about what you liked about the introduction session, at least 5 sentences, and what do you think can be changed. ரைட்? ஸோ இந்த கொஸ்டின்ல 2 இருக்கு. என்ன பிடிச்சது, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, there are 2 things. ஸோ பே அட்டென்ஷன் டு த கொஸ்டின். அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. தமிழ்ல எழுதலாம். லைக் சார், தமிழ்ல தாராளமா எழுதலாம். நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் பிகாஸ் டைப் பண்றதுக்கு எனக்கு ஈஸி, அதனால. அண்ட் தென் கம்ஸ் யுவர் பிக் கொஸ்டின், ஹோம்ஒர்க் கொஸ்டின். லாஸ்ட் டைமும் கொடுத்தோம் ஹோம்ஒர்க் கொஸ்டின். நிறைய பேர் சாட் ஜிபிடில காப்பி பண்ணி வந்தாங்க, அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. we didn't accept them in class. இந்த தடவை கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, ஓகே, கேன் somebody read the question and explain what you think about it? anyone read the question and tell me என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. Anybody? Any volunteer? Yes, Read the ma'am. question. Yes. You have to pay your college fees for next semester. Your parents said they are not going to give you. Nobody is going to sponsor you. How will you arrange for the fees? Write in detail about how you will approach this problem and solve. Do not use ChatGPT. Yes. தமிழ்ல வேணா நான் திருப்பி சொல்லிடுறேன் மேம். என்ன கான்டெக்ஸ்ட், அதாவது உங்களுக்கு காலேஜ் படிக்கீங்க, நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. யாரும் உங்களுக்கு ஸ்பான்சரும் ஃப்ரீயா பண்ண போறது இல்ல.
நீங்க எப்படினாலும் நீங்க அந்த ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னு நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க நீங்க டீட்டெயிலாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, தேங்க்யூ சுந்தரராஜன். சுந்தரராஜன் இஸ் ஆர் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ. எனிபடி, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? anyone else want to try? Understand என்ன question? Understand. Don't use ChatGPT, of course, right? இது உங்க சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் வரணும். ஓகே, நான் இது பண்ண வேண்டி வரும். நான் போய் கடன் வாங்குவேன் அப்படின்னா எந்த பேங்க்ல கடன் வாங்குவீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் தட். எல்லாம் யோசிச்சு எழுதணும். ஜஸ்ட் உட்காந்து 2 seconds இந்த கொஸ்டினுக்கு ஐ ஹோப் தட் யூ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 15-30 minutes யோசிச்சு எழுதணும். பிகாஸ் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணாதான் நாங்க லிஸ்ட் பண்ண 5 கிளாஸ்லயும் இட் மேக்ஸ் சென்ஸ். First thing, to learn anything, first of all, you should start thinking. So, இந்த questionக்கு வந்து, the reason we are giving this question is, so that நீங்க யோசிச்சு, okay, இந்த மாதிரி ஒரு situationல இருந்தா, என்ன பண்ணலாம்? இப்ப எல்லாருக்கும் either அம்மா அப்பா பணம் கட்டுறாங்க, or maybe நீங்களே பார்ட் டைம் போய் சேவ் பண்ணுவீங்களா இருக்கலாம். அப்படி இருந்தா you can write. No problem. நான் வந்து லாஸ்ட் 6 months பார்ட் டைம் போயிட்டு இருக்கேன். எந்த பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சேவ் பண்ணேன், எவ்வளவு கட்ட போறேன். So, you have to write all this. நிஜத்தை எழுதுங்க. டோன்ட் திங்க் ஆஃப் சம் ஃபேக் சினாரியோ. நிஜமா யோசிச்சு எழுதுங்க. சரியா? ஸோ எங்களோட நீங்க திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லையா? நீங்க அப்ளை பண்ணும்போது we are going to read that. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இதை பேஸ் பண்ணி நீங்க ChatGPT யூஸ் பண்ணீங்களா, இல்ல நீங்களாவே யோசிச்சு எழுதுனீங்களா, உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, எவ்வளவு டீட்டெயிலா திங்க் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் we'll accept you. So that is the reason for this question. Clear? Any questions on this question? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்காது இத்தனை கொஸ்டின்ல. Everybody is fine? No questions? So ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன் சித்ரா. சோ இதுல சித்ரா மேம் சொன்ன மாதிரி இதுல எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ராங் ஆன்சர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க ஆபீஸ்ல வந்து நானும் என்னோட கொலீக்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆபீஸ்ல வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தவர் சொன்னாரு, சாப்பாடு இன்னைக்கு என்னவோ காரம் கம்மியா இருக்கு, சாப்பிடவே முடியல, காரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னாரு. ரைட் சைட்ல இருக்கிறவர் இது சொன்னாரு. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவர் காரம் பயங்கரமா இருக்கு, இன்னைக்கு ஏன் காரம் இவ்வளவு போட்டாங்கன்னு தெரியலன்னாரு. 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு காரம் கரெக்டா இருக்கு அப்படின்னு. சோ இட்ஸ் ஆல் அபவுட் அன்னைக்கு சாப்பாட்டுல காரம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனா எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். அவருக்கு காரமா இருக்கு அப்படின்னா அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவருக்கு காரமா இருந்திருக்கு. பக்கத்துல இருந்தவருக்கு காரம் கம்மியா இருந்ததுன்னா அவருக்கு கம்மியா இருந்திருக்கு, அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். சோ இதுல எதுவுமே ரைட்டான ஆன்சர் கிடையாது, ராங்கான ஆன்சர் கிடையாது. இது உங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட். உங்களோட ஓன் இது. டோன்ட் யூஸ் ChatGPT for the answer. Again, எனக்கு தமிழ்ல எழுதத்தான் தெரியும், இங்கிலீஷ்ல எழுத தெரியாதா? நோ ப்ராப்ளம். தங்கிலீஷ்ல எழுதுங்க, நோ ப்ராப்ளம். நாங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு தான் பார்க்க போறோமே வழியே, அது எப்படி என்ன லாங்குவேஜ்ல எழுதிருக்குன்றது நாங்க பார்க்க போறது கிடையாது. சரியா? ஆனா இங்கிலீஷ் தமிழ்ல மட்டும் எழுதுங்க, மத்த லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாது. I'll use ChatGPT to translate. Okay, so that's what this is. Okay, that's any question, any other questions? அடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் போஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ராத்திரி ஆச்சு உங்களுக்கு, நாளைக்கு காலைல நீங்க தூங்கி முடிக்கும் போது I'll probably post it there. And இதுலயே டெட்லைனும் கொடுத்துருக்கேன். You only have a couple of days. Wednesdayக்குள்ள பண்ணி முடிக்கணும். சரியா? பண்ணி முடிச்ச பிறகு then we will send யாரை நாங்க அக்செப்ட் பண்ணியிருக்கோமோ கிளாஸ்க்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு we are trying to limit 20 students per class. சரியா? So அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை we will send emails. உங்களுக்கு இமெயிலுக்கு நீங்க இமெயில் கொடுக்க போறீங்க. அந்த இமெயிலுக்கு we will send. So by this Thursday or Friday we will send email. அந்த இமெயிலை வச்சு தென் அதுல இமெயில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். தென் யூ வில் ஜாயின். ஸோ வென்ஸ்டேக்கு அப்புறமா கீப் அன் ஐ ஆன் யுவர் இமெயில் செக் பண்ணுங்க. ஐ நோ நார்மலி யூ கைஸ் டோன்ட் செக் இமெயில்ஸ், ஸோ ஸ்டார்ட் டு செக் இமெயில்ஸ். சரியா? ஸோ தட் இஸ் த பிளான். ஓகே. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்லை, இந்த இன்ட்ரோ செஷனுக்கு வரலனாலும் பரவாயில்லை. பிகாஸ் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு we will send the recording. அதை பார்த்துட்டு கூட அவங்க they can understand what's going on. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரலன்னா, பாலாஜி, you have a question?
எஸ் மேம். எஸ் இப்போ இது ட்ரைனிங் ப்ராசஸ்ல டோட்டலா 6 மந்த்ஸ் தானே மேம்? 6 மந்த்ஸுமே பைத்தான் பத்தி தான் போகுமா? யா ஸோ இல்ல வேற ஏதாவது? okay, good question. So the idea is, yes, Python by itself will go for 6 months. சரியா? பைத்தான் மட்டும் தனியா 6 months, MySQL வந்து 3 months கிட்ட போகும். அப்புறமா இந்த ஏஐ டெவலப்மெண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இட்ஸ் கோயிங் டு பி 6 months. இந்த ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் ரெடி கம்யூனிகேஷன் 3 months. பட் எல்லாமே பேரலா போகும். ஓகே, இந்த ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் யூ கேன் எவென்ச்சுவலி we can combine. பட் பைத்தான், நீங்க பைத்தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட் MySQL, இல்லைன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட் திஸ் ஏஐ ஏஜென்ட் திங். யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ தட். Okay, so some of these classes probably 3 to 4 months. Python definitely 6 months, and the AI agent thing is 6 months. Parallel courses, not one after the. If you want to do 2 different things, you can do Python this semester or this batch. Next time you can do MySQL if you want. Already Python முடிச்சவங்களுக்கு I want to learn MySQL na, yes, you can do MySQL now. இல்ல பைத்தானே வேண்டாம், எனக்கு MySQL மட்டும்தான் வேணும், you can do just MySQL. பட் எல்லாமே parallel classes, no one after அதெல்லாம் கிடையாது. Okay, any other questions? Yes, Ganesh. மேம் இப்ப ஏஜென்ட் அப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 2 கிளாஸுமே ஒண்ணா அட்டெண்ட் பண்ணலாமா? கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, இன்னொரு கேளுங்க. இல்ல மேம், இப்போ ஒரே வந்து இப்ப இந்த ஏஜென்ட் அப்ப இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 2 கிளாஸுமே வந்து ஒண்ணா அட்டெண்ட் பண்ணலாம் மேம் ஒரே நேரத்துல? ஏஐ ஏஜென்ட்டும் கம்யூனிகேஷனும் அட்டெண்ட் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராபபிலி. ஏன்னா ஏஐ ஏஜென்ட் கிளாஸஸ் வில் பி ஆன் த வீக்கெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டியூரிங் த வீக். யூ கேன் டூ தட். எஸ், யா, யூ கேன் டூ தட். But that to change the thing a little bit. Any other questions? இல்லையா? So இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சயூர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் தானே? ஆமா, அது இதுல 2025 போட்டு இருக்கு இல்லையா? அது the one from 2025. yeah, that's the one. Yeah. Okay. So நான் போட்டதா? என்னது? நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், அதானா? I don't know what that is. ஒவ்வொருத்தரையும் அது மாத்திருது. அது ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி பாக்குறேன். வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். ஓ இல்ல I think I hope I changed it. அந்த let me do it. நான் இன்னொரு போட்டுறேன். மேபி இட்ஸ் சேம் திங். பட் இங்க இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதுல இருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சயூர் அனௌன்ஸ்மெண்ட் 2025 அதான். Yeah, that must be the one. Yes. So another thing, we have a couple of our old students. I want to maybe Sundar Rajan, maybe you can give some feedback about the class or what you learned or what all you can do. என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு. எஸ் மேம், நான் லாஸ்ட் சயூர்ல வந்து என் பேர் சுந்தரராஜன். நான் லாஸ்ட் சயூர் கிளாஸ் பேட்ச்ல வந்து பைத்தான் அட்வான்ஸ் கிளாஸ்ல நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இப்போ நார்மலா வந்து நான் ப்ரோக்ராம் எழுதுவேன், என்ன சொல்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொடுத்தா இன்புட் அவுட்புட் அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண சொன்னா அதெல்லாம் பண்ணுவேன். அந்த கிளாஸ்ல பர்டிகுலர் என்ன கத்துக்கிட்டோம்னா, எப்படி நீங்க அந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அதுல என்னென்ன இஷ்யூஸ் வரும், என்னென்ன எட்ஜ் கேசஸ் வரும், அதெல்லாம் நீங்க ப்ராப்ளம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க அதை மைண்ட்ல ப்ராப்பரா ஸ்டெப் 1ல இருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் திங்க் பண்ணி அதை எப்படி நீங்க சால்வ் பண்றது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்காங்க, அடிஷன் ப்ரோக்ராம். 2 நம்பர் வாங்கி நீங்க அதை வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் இது பண்ண போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்படி இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணேன்னா, 2 நம்பர் வரப்போது நம்ம அதை ரிட்டர்ன் பண்ண A+B அந்த மாதிரி 2 வேரியபிள் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும் சிம்பிளா ப்ராப்ளம் முடிச்சுட்டேன். இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இப்ப நீங்க 2 நம்பர் வரப்போது அது நம்பரா வராம ஸ்ட்ரிங்கா வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப 2 நம்பர் கொடுக்காம யூசர் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நீங்க மல்டிபிள் எட்ஜ் கேசஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணி உங்க ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகாம இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா யூசர்கிட்ட நீங்க ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மெசேஜா நீங்க 2 நம்பர் கொடுக்கணும், நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றது அந்த மாதிரி இதை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னன்னா, நான் அந்த இதுல மட்டும் இல்லாம திறன் ஒரு ப்ராஜெக்ட்லயும் சித்ரா மேம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஒர்க் பண்ண. அதுல என்னன்னா, அதுல வந்து
நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் அப்பதான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதுல வந்து எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது. இதுக்கு முன்னாடி நான் வந்து தனியா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் கொலாபரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்னு இது பண்ணி கிட்டப்ல எப்படி என்ன சொல்ல மல்டிபிள் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அதை மற்றவங்க ஒர்க்கை நீங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆகாம நீங்க கரெக்டா உங்களோட பார்ட் ஆஃப் த ஒர்க்கை கரெக்டா ஒர்க் பண்ணி நீங்க அதை எப்படி இது பண்றது கொலாபரேட் பண்றது. என் கூட இந்த இங்க பிரியதர்ஷினி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்ல. இன்னொருத்தங்க சிபி நானும் அவங்களும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எப்படி நாங்க கம்பைன் பண்ணி பண்ணோம், அது எப்படி நம்ம ஒரு புது விஷயத்த வந்து லேர்ன் பண்ணுங்கிற அந்த அதுக்கு மேலே நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் கத்துக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்ல தான் எப்படி நம்ம புது ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்டையும் நம்ம இது பண்றது அந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறேன். தேங்க்யூ சுந்தரராஜன். இதெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கத்துக்கிட்டு சித்ரா மேம் வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்ல இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து இப்போ வந்து அங்க ஒர்க் பண்ணி இப்போ புது அங்கேயும் நான் இப்போ இங்க கத்துக்கிட்டது புது டெக் ஸ்டாக் தான். இருந்தாலும் நான் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன டெக் ஸ்டாக் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன டெக் ஸ்டாக் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, இங்க வந்து நான் போஸ்ட்கிரஸ் வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்ட வந்து ஃபயர் பேஸ்னு ஒரு இது. அதுல வந்து NoSQL டேட்டா பேஸ் இருக்கும், ஃபயர் ஸ்டோன் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எதுல இருக்குன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அதே மாதிரி நார்மலா நான் இங்க வந்து ரெஸ்ட் ஏபின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ரெஸ்ட் ஏபின்னு அது ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்க வந்து நான் இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்து கமாண்ட் குவெரி செப்பரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி செப்பரேஷன், அது ஒரு பேட்டர்ன். அந்த மாதிரி அந்த இதுல டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி இதுல வந்து நார்மலா நம்ம வந்து ஒரு செர்வர்ல வந்து நம்ம இருக்கோம், நம்ம கோட் எழுதியிருப்போம். அந்த செர்வருக்கு வந்து நீங்க ஒரு இன்புட் அனுப்புனீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி திருப்பி அவுட்புட் அனுப்பும். அங்க இப்ப நான் கரண்டா ஒர்க் பண்றது வந்து செர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு தனியா நீங்க ஒரு செர்வரை ஹோஸ்ட் பண்ணி இது பண்ணாம அந்த ஃபயர் பேஸ்லேயே அந்த செர்வர்லெஸ்னா நீங்க அது தனியா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளவுட்ல ரன் ஆகும். நீங்க அதை ஒரு இன்புட் அனுப்புனீங்கன்னா அது அவுட்புட்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற மாதிரி. அதான் மேம் இப்போ கரண்டா. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா சுந்தரராஜன் யூஸ்ட் லாட் ஆஃப் வெரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எனக்கே பாதி இதுக்கு மீனிங் தெரியாது. பட் ஐடியா கத்துக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்களும் கத்துட்டு இருக்கீங்க. தட் வாஸ் மை பாயிண்ட். என்ன சொல்ல வர்றேன்னா, யூ ஸ்டார்ட் சம்வேர், யூ ஸ்டார்ட் அஸ் அ பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் சுந்தரராஜன் இஸ் சம்மன் ஹூ புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட், அவரோட ஓன் எஃபர்ட். இல்லையா? டெய்லி படிச்சாரு, டெய்லி அப்டேட் அனுப்புனாங்க. வாட் சையூர் ஹெல்ப் இஸ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க போய் அவங்களோட ஸ்கில் செட் டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வாட் சையூர் ப்ரொவைடட். பட் தி ஆக்சுவல் ஒர்க் வாஸ் டன் பை சுந்தரராஜன். நீங்க நிறைய கைடன்ஸ் பண்ணீங்க மேம். That's what I'm saying. Yeah. So what Sayur does, உங்க எல்லாருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க நல்லா வர்றதுன்னா இட்ஸ் 75% யூ. நீங்க எஃபர்ட் போடணும். வில் டேக் கேர் ஆஃப் தி அதர் 25. வில் ஹெல்ப் யூ. கைட் பண்றோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா வாங்கி கொடுக்க. சுந்தரராஜன் சொன்ன மாதிரி வில் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. பட் மெயின் யார் ஒர்க் பண்ணோம்? நீங்க தான். இட்ஸ் ஆல் இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். சரியா? ஆல்ரைட், வித் தட் ஐ வில் எண்ட். ஓகே, மேக்கிங் ஷூர் அந்த இது ஒரு டாபிக். சுந்தரராஜன், நீங்க சயூருக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணீங்களா? நோ சார், ஃபுல்லுமே ஃப்ரீயா தான் கத்துக்கிட்டேன். எல்லா கிளாஸுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டில எதுக்குமே நான் ஃபீஸ் எதுவுமே பே பண்ணேன் சார். யா, another thing to keep in mind. Okay, question கேட்டிருக்காங்க. Do I have the option to pursue both database basics using MySQL and AJ agent? Okay, good question. Database basics class வந்து you can sign up for now. அது கொஞ்சம் லேட்டா ஆரம்பிப்போம் and it's going to be during a weekday. So yes, it is possible. அதே மாதிரி ஒன் மோர் திங் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அதே மாதிரி இது ஃப்ரீயா இருக்குங்கிறதுக்காக நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா நீங்க தப்பா பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க அதுக்கு எஃபர்ட் போட்டு நான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், இது எனக்கு இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன், இது மிஸ்டேக் ஆகுது, இது எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருனாலும் கைட் பண்ணுவாங்க. கண்ணன் சார் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. என்ன சார்? ரைட். ஸோ என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஐ ஹாவ் 15+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன் .NET, பைத்தான், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், இது எல்லாத்துலயும் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். சயூர்ல நான் வாலண்டியரா ஐ எம் டீச்சிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூசிங் பைத்தான். ஓகேவா? இதுல நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு நிறைய
ஒன்ஸ் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாலே எல்லாருக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி வர வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்சனல் டைம்ல இருந்து சில 1 or 2 hours ஒதுக்கி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வராங்க. அப்போ நாங்க ஒரு பர்சனல் டைம் ஒதுக்கி நாங்க டெடிகேட்டடா வந்து கிளாஸ் எடுக்கும் போது வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே டெடிகேட்டடோட அதே சின்சியாரிட்டியோட வந்து ஏதோ ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட வரணும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு இல்லையா? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பு இருக்கா? ஸோ நாங்க உங்களுக்கு நாலேஜ் கொண்டு வருவோம். நீங்க எங்ககிட்ட கொண்டு வர வேண்டியது யுவர் சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்ல எதுவுமே தெரியாது, டேட்டா பேஸ்ல எதுவுமே தெரியாது, தட்ஸ் ஃபைன். அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகே, ஆனா இந்த சின்சியாரிட்டியும் டெடிகேஷனும் நீங்க இருக்கணும். ஒரு விஷயம் நாங்க உங்ககிட்ட சொல்றோம், ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம்னா வி எக்ஸ்பெக்ட் யூ டு டூ தட். அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். நான் சும்மா வருவேன், கிளாஸ் வருவேன், அட்டன் பண்ணுவேன், ப்ரெசென்ட் மட்டும் சொல்லுவேன், போயிடுவேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நாங்க கிளாஸ்ல கண்டுபிடிச்சோம்னா we will remove from the class. ஸோ ஒரே விஷயம் நாங்க எதிர்பார்க்கறது சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன். Yeah, for your own sake. சரியா? ஓகே, ஐ சி கொஸ்டின்ஸ் கம்மிங். பைத்தான் கிளாஸும் கம்யூனிகேஷன் கிளாஸும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நாட். ஏன்னா பைத்தான் கிளாஸ் வந்து ஒரு 3-4 days வீக்ல போகும், கம்யூனிகேஷன் கிளாஸும் அதே வீக் டேல தான் வரும். அப்படின்றது கிளாஸ் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அதனால இட்ஸ் மே நாட் பி பாசிபிள். சரியா? ஓகே, எனி அதர் क्वेश्चन? ஆனா ஒரு பேட்ச்ல ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு அடுத்த பேட்ச்ல அடுத்த கோர்ஸ்க்கு கண்டினியூ பண்றதுனா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். யா, you can choose. Okay. Anybody else? Any question in the last minute? Any feedback? Anyone who wants to give anything? No questions? Okay. Oh. Ma'am, Java class எப்போ? Okay, I think I answered this question startingலயே நான் சொன்னேன் இல்லையா? வேற யாராவது இந்த கொஸ்டின் கேன்சல் பண்ண போறீங்களா? பண்ண ரெடியா? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜாவா கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதை வச்சுக்கிட்டு does anyone have an answer for this question? நாங்க ஜாவா கிளாஸ் எடுக்கிறோம். ஜாவா வந்து நீங்க சாரி பவித்ரன், நீங்க உங்க வந்து ரொம்ப பிரேக் ஆகுது, அதனால எனக்கு ஒழுங்கா கேட்கல. Anybody else want to answer the question? ஜாவா கிளாஸ் எப்போன்ற கொஸ்டினுக்கு வேற யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதை வச்சுக்கிட்டு? No? So this is where the critical thinking part comes. Yes, Priyadashini. மேம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து நம்மளுக்கு கற்று தருவாங்க. ப்ரோக்ராமிங்கோடைய பேசிக் கான்செப்ட் வந்து கற்று தருவாங்க. அதுக்கு வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணி கற்று தராங்க. நம்ம அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஜாவாவும் நம்மளா வந்து கோடிங் வந்து ரைட் பண்ண முடியும். Good, thank you. So that is the answer. Clear? Once we are teaching you, there's something called learning how to learn. So we are teaching that part. எப்படி நம்ம லேர்ன் பண்றது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னு. ஒன்ஸ் யூ லேர்ன் தட், அப்புறம் போய் நீங்க ஜாவாவோ .NET என்ன படிக்கணுமோ தானா படிச்சுக்கலாம். நீங்க யூ டோன்ட் நீட் எனிபடி டு ஹெல்ப். ஆல்ரெடி நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு வித் அண்டர்ஸ்டாண்டிங், உங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் ஆன் யுவர் ஓன். நீங்களாவே யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு இன்னொரு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இன்னொரு 6000 ஃபீஸ் எல்லாம் கட்டி யூ டோன்ட் ஹேவ் டு டு எனி ஆஃப் தட். ஓகே ஓகே. All right, anything else? I'm going to stop the recording. Okay, so நீங்க வந்து